வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தமிழ் பொண்ணு சமையல் சேனல் வாட்ச் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் மொபைலில் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட் சின்ன கேரட்டாக இருக்குது, அதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு வெங்காயத்தால், இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே வளர்றதுனால சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை அண்டு கொத்தமல்லி இதெல்லாம் கொஞ்சமாக அலசிட்டு கழுவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். இதோட ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், 1.5 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், இதெல்லாமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதோட 4 முட்டை. இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இது இல்லாமல் மசாலா பொருட்களும் வரும், அது என்னென்னு பின்னாடி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரைஸ் செய்ய போகிறோம். அதனால் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா குக்கர்லேருந்தோ இல்லை வடித்து சாதமோ நீங்கள் தனியாக எடுத்து ஆற வச்சிட்டிங்கன்னா ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகிற அளவு வதக்கி விடுங்க. இதோட கீறி வச்சுருக்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் 1 நான் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக அதை கட் பண்ணி போட்டிருக்கேன். இதோட கேரட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கேரட்டாக இருக்குது, ஸோ அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயத்தாலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இதோட கொத்தமல்லி, கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து அப்படியே நீங்கள் வதக்கி விட்டுகிட்டே இருங்க. இப்போ வெங்காயம் கேரட் வந்து பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது வந்து ஒரு ஓரமாக அதே பேனில் நகர்த்தி வச்சுக்கலாம். ஒரு ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நகர்த்தி வச்சுட்டு இன்னொரு ஆஃபில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம கேரட் வெங்காயத்துலேயே முட்டையை உடச்சி ஊற்றினோம்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடைக்காது. இப்போ நான் 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் வந்து நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி எடுத்தோம்னா அந்த முட்டை மட்டும் தனியாக லேயராக வரும். இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா தான் முட்டை வந்து தனியாக லேயராக தெரியும். சாப்பிடவும் நம்ம வாய்க்கு வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தோட இந்த முட்டையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான்ஸ்டிக் பேனில் பண்ணோம்னா ஈவனாக வந்து குக் ஆகி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ முட்டையை வந்து பாருங்கள், நான் வேணுங்கிற சைஸுக்கு உடச்சி விட்டுக்க போகிறேன். உங்களுக்கு ரொம்ப சின்ன சின்னதாக வேணும்னா நல்லா இந்த மாதிரி கரண்டியால் கொத்தி விடுங்க. இல்லை கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அப்படியே லைட்டாக கிளறி விட்டிங்கனாவே லைட்டாக உடஞ்சிரும். இப்போ வேணுங்கிற சைஸ் வரைக்கும் நான் கொத்தி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது மேலே கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருக்க சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதோட 1/4 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள், இது எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ இந்த மசாலா தூள்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா தான் கடையில் கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ளேவர் வரும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா மசாலாலாம் வதங்கி எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து சாப்பாடு அது போட்டு கிளறதுக்கு அந்த பேன் வந்து சின்னதாக இருக்கிறனால பத்தாது, ஸோ பெரிய வாணலி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன்.
அந்த வானிலையிலே இந்த மசாலா பொருட்கள் அதாவது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை மசாலா எல்லாம் அதில் போட்டுக்கலாம். இதிலே செய்யலாம், பட் ஆனால் நான்ஸ்டிக்கில் செய்யும் போது நம்மளுக்கு டேஸ்ட் வந்து வேறு மாதிரி கிடைக்கும். அதனால தான் நான் அதில் வணக்கி எடுத்து இதில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சாப்பாடை நல்லா உதிரியாக இந்த மாதிரி பாருங்கள், ஆற வச்சு எடுத்தனால சாப்பாடு ஒரு அரிசியை தனியாக உதிரியாக வருது இல்லையா, அந்த மாதிரி வரும். அதனால் இந்த மாதிரி உதிரியாக உடைச்சி விடுங்க. உடைச்சி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பு போட்டுக்கிட்டாங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த உப்பு வந்து ஈவனாக வந்து பரவும். இப்போ நல்லா ஃபுல்லாக நீட்டாக கிளறி எடுத்துக்கோங்க, அந்த மசாலா எல்லாம் சாப்பாடோடு இறங்குற வரைக்கும். இப்போ ஃபுல்லாக கிளறியாச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்ட்டில் எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக, அதே சமயம் கடையில் சாப்பிட்றதுக்கு ஈவனான டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்பவே சூப்பரான எக் ரைஸு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தொட்டுக்க டொமேட்டோ சாஸ் இருந்துச்சுன்னா உண்மையாலுமே கடைக்கு ஈவனான டேஸ்ட்டில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் தமிழ் பொண்ணு சமையலுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். மறக்காமல் தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய். செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.